everyone, welcome back to my channel. This is GV Lakshmi, Financial Consultant. ரீசெண்டாக நீங்கள் எல்லாம் என்னோடய வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர் 2025. எல்லாருக்குமே அபண்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்த் இந்த இயர் கிடைக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ அகைன் ஒரு நியூ கான்செப்டோட வந்திருக்கேன். லாஸ்ட்டு கான்செப்ட் பார்த்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக தான் இது இருக்கும். ஜென்ரலாக நம்ம நியூ இயர்னால் என்ன பண்ணுவோம், நிறைய ரெசல்யூஷன் எடுப்போம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் இதை ஏதாவது பண்ண தான் போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வாக்கிங் பண்ண போகிறேன், இல்லை ஜாகிங் பண்ண போகிறேன், வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், இல்லை என் பிஸ்னஸ்க்கு நெக்ஸ்ட் இயர் நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், ஒரு 30% க்ரோத்து இல்லை 40% க்ரோத், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போத் இண்டிவிஜுவல் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. ரெசல்யூஷன் எடுக்கிற போது ரெசல்யூஷன் எடுக்காதது அவங்களோட இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸ் தான். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்கிறாங்க. பட் ஆனால் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன். ஃபினான்ஷியலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ஃபினான்ஷியலுக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் பிளான் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃபினான்ஷியல்ஸை எப்படி வச்சுக்க போகிறீங்க. பர்சனல் ஃபினான்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பர்சனல் ஃபினான்ஸில் 2 விஷயங்கள் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் என்னென்னா, அவங்க பர்சனல் ஃபினான்ஸ்க்காக ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸு, ப்ரொடெக்ஷனு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, பண்ணலாமா வேண்டாமா, வெதர் மணி இருக்குது இல்லை, இதெல்லாம் கூட செகண்டரி. பட் அதுவும் ஆன் த ஃப்ளோ எல்லாம் நடக்கும், நம்ம எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணணும், சேவிங்ஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. பட் எங்களோட ரெக்கமெண்டேஷன் ஆஸ் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், எங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ பர்சனல் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் பண்ண வேண்டியது எவ்ரி இயர் ஃபர்ஸ்டில் என்னென்னா, உங்களோட ஃபினான்ஸ் எல்லாம் பர்சனல் ஃபினான்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு அனலிசிஸ் பண்ணுங்கள், ரிவ்யூ மாதிரி. இது நீங்கள் மட்டும் பண்ணாமல் நீங்களும் உங்கள் ஸ்பௌஸும் சேர்ந்து, முடிஞ்சால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற 4 பேர் இருக்கீங்களோ 3 பேர் இருக்கீங்களோ இன்வால்வ் பண்ணி சில்ட்ரனோட கூட சேர்ந்து உங்கள் ஃபினான்ஷியலை ரிவ்யூ பண்ணுங்கள். இன்னொரு ஆப்ஷன் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரையும் நீங்கள் இதில் இன்வால்வ் பண்ணி அவங்களோடவும் உட்காந்து உங்களோட ஃபினான்ஷியலை அனலிசிஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ப்ரொடெக்ஷன் பிளான் வச்சுருக்கீங்களா, ஹெல்த் இன்சூரன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, என்ன சேவிங்ஸ் குழந்தைங்களுக்கு போயிட்டுருக்கு, என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் என்ன சேவ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. இல்லை நான் கார் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் உட்காந்து அனலிசிஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்கள். இந்த இன்னொரு செக்மெண்ட் பர்சன் சொன்னேன் இல்லையா, ஒன்றுமே இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எந்த சேவிங்ஸ்குள்ளேயும் இல்லை, எனக்கு மணியே பற்ற மாட்டேங்குது, இன்கம்மே பற்ற மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை இன்கம் வரும்போது நான் வச்சுருக்கேன், அக்கௌண்ட்டில் இருக்குது, இல்லை அங்கே ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்குது, நான் எடுத்து செலவு பண்ணிப்பேன், சேவிங்ஸுன்னு நான் ஒன்றும் பெருசாக பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட்டாக சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமமாக உங்களால் என்ன முடியுமோ அதை சேவிங்காக இந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும். இந்த 2 செக்மெண்ட் பீப்புளுக்கு நம்ம கொடுக்குற அட்வைஸ் இது. ஸோ நம்ம இந்த பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணுவோம், இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாங் டேர்ம் கோலுக்கு என்னென்ன பிளானிங் இருக்குதுன்னு பண்ணிவிடுவோம். லாங் டேர்முக்கு நம்ம என்னென்ன சொல்கிறோம், ப்ரொடெக்ஷன் பிளான் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சைல்டு எஜுகேஷன் பிளானு, அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங், சைல்டு வெட்டிங் பிளானிங், இந்த மாதிரி எந்தெந்த பர்பஸ்கள்லாம் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டேர்ம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன்ஸ்னால் நீங்கள் இது யாரை போய் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது 2 பேருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோடதும் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபோடதும் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ப்ராப்பர் பர்சனை நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும்.
வெதர் நீங்கள் ஒரு ஒரு கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் கிட்ட எடுத்திருந்தாலும் சரி, இல்லை பேங்க் மூலமாக எடுத்திருந்தாலும் சரி, இல்லை ஒரு பர்சனல் அட்வைசர் இருந்தாலும் சரி, அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் பண்ணும்போது நம்ம சஃபிஷியண்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா, ஸோ எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கோமா. ஏன்னா 5 lakhs வச்சுருப்பாங்க, நான் அது வந்து இப்போ 10 lakhs வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாமா, எவ்வளோ ப்ரீமியம் வரும், என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு தகுந்த எல்லா நீடுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கா, அனலைஸ் பண்ணுங்க அதையும். அடுத்து சைல்டு எஜுகேஷனுக்காக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா. எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நத்திங் பட் அட்லீஸ்ட் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை 6 times எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சொல்கிறோம். எமர்ஜென்சி ஃபண்ட் அட்லீஸ்ட் வந்து 3 months மணியாவது நம்ம வச்சுருக்கோமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. இப்படி அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கோல். அடுத்தது என்னது, ஷார்ட் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு? நிறைய பேர் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க 2-3 yearsல. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு என்னோட ட்ரீம் கார் இது, 2-3 yearsல நான் இதை வாங்கணுன்னு இருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 50% நான் சேவ் பண்ணிட்டு தான் வாங்கணுன்னு இருக்கேன். ஸோ அதுக்கானது ஷார்ட் டேர்முக்கு நான் ஒரு பிளான் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி பண்ணலாம். இதில் நிறைய பேர் ட்ராவலுக்காக சேவ் பண்ணுவாங்க. நான் ஒரு யூரோப் கண்ட்ரி ட்ராவல் பண்ணணும், என் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணால் எனக்கு எங்கள் 4-5 பேருக்கு வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 7 to 8 lakhs தேவைப்படுது, நான் என்ன சேவ் பண்ணால் ஒரு 2-3 yearsல அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே ஒரு ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அதுவும் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ் இருக்குது, அதுவும் பண்ணி வச்சுக்க முடியுமா. இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து அந்த இயரே பீஸ்ஃபுல்லாக போகும், உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்கும், நல்ல வந்து ரிட்டர்ன்ஸும் உங்களால் பண்ண முடியும். கான்செப்சுவலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்செப்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லைக் தட் அவங்க சொன்னாங்க இதில் போட்டிருக்கேன், இவங்க சொன்னாங்க இதில் போட்டிருக்கேன்னா, ஒரு மணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மந்த்லி ஒரு 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த மணி ஒன்லி ஃபார் மை சில்ட்ரன் எஜுகேஷன், திஸ் மணி இஸ் ஒன்லி ஃபார் மை சில்ட்ரன் வெட்டிங், இல்லை இந்த மணி ஒன்லி ஃபார் என்னோட கார் ட்ரீம்க்காக நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன், இதை நான் டச் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும், உங்களால் வந்து நீங்கள் நினச்ச கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோவும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.